களங்கம் இப்புலகம் கலிபுறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. தினம்தோறும் அதிக நேரம் ஃபோன்லேயே நம்ம செலவிடுறதுனால உடலும் மனமும் ஒவ்வொரு கணமும் சிதைவடைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இன்றைக்கு அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொரு கணமாக ஒவ்வொரு நொடியாக சிக்கல் அதிகரித்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்கும் இந்த ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு முடி கொட்டுது, தலைவலிக்குது, செரிமானம் இல்லை, மலம் போக மாட்டேங்குது, பசி இல்லை, உடல் அசதியாக வருது, மூட்டு வலி, முழங்கால் வலி, கல்லீரல் நோய்கள், முதுகுத்தண்டு பிரச்சனை, கை கால் உழைந்து போகிறது, இது போல் பல சிக்கல்களுக்கு இந்த ஃபோனே ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்குங்கிறத தவிர்க்க முடியாது. இப்போ ஃபோன் பயன்பாடு நமக்கு அதிகரித்து எவ்வளோ நாள் இருக்கும்னா ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும். இந்த 30 ஆண்டுகளுக்குள்ள தான் ஃபோனை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய பேர் தொழிலுக்காகவே ஸ்க்ரீன் பார்க்குறது, ஃபோனை பயன்படுத்துறது இப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கும் ஃபோனை கொடுத்து அவங்கள அதில் அவங்க கவனத்தை செலுத்தி திருப்பி விட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இதுக்கு மருத்துவம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஏற்கனவே இப்போ மருத்துவம் எப்படி உருவாயிருக்கும்? கடந்த காலங்களில் மனிதர்கள் ஏதோ தவறு செஞ்சு அதற்கு தீர்வை தேடி அதுக்கு இப்படி தீர்வு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் மருத்துவம். ஃபோனுங்கிறது இப்போ தான் ஒரு 30 ஆண்டுகளாக தான் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு தீர்வு என்பது கடந்த கால மருத்துவ முறைகளில் இல்லை. இனிமே தான் அது கண்டுபிடிப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றாண்டு கடந்து இந்த ஃபோன் பயன்படுத்துவதால் என்னென்ன நோய்கள் வருது, நரம்பு மண்டல நோய்கள் என்னென்ன வருது, பார்வை திறன் எப்படி பறிபோகுது, செவித்திறன் எப்படி குறைஞ்சு போகுது, இதெல்லாம் இனிமே தான் ஆய்வு பண்ணி இதை ஒரு கோர்ஸாக இனிமேல் கொண்டுட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இந்நேரம் வந்திருக்கணும். இந்நேரம் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் அதை மெடிக்கலாக மேம்படுத்துவாங்க. இந்த ஃபோன் அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லைங்க. இப்போ குழந்தைகளுக்கு அதை நம்ம கையில் கொடுத்து அவங்க கவனத்தை திசை திருப்புறோம். நடுத்தர வயதினர் ஒரு 20லேருந்து 30, 30லேருந்து 40, இப்போ 70, 80 இந்த மாதிரி வயது வித்தியாசங்களுக்கு ஏற்ப ஏன் அவங்க ஃபோன் அடிக்ஷன் ஆகுறாங்கங்கிறதுக்கான காரணங்கள் மாறுபடும். இந்த ஃபோனுக்கு அடிமையாக இருக்கீங்க இல்லையா? இதிலிருந்து உங்களை அழகா உங்களையே அறியாமல் மீட்டு வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கான வழிமுறைகள் என்னிடம் இருக்குது. உங்ககிட்ட இருந்து உங்களை பற்றி சில டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி உங்கள் பேர், ஊர், வயது, தொழில் என்ன செய்கிறீங்க, எத்தனை வருஷமாக இந்த ஃபோன் பயன்படுத்துகிறீங்க, என்ன மாதிரியான காட்சிகளை, என்ன மாதிரியான கருத்துக்களை உள்வாங்கியிருக்கீங்க, இவ்வளவையும் ஆய்வு செய்து உங்கள் உடலில் இதனால் என்ன டெஃபிஷியன்சி உருவாயிருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்து உளவியலாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏன்னா ஏதோ ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தான் உங்களுக்கு அதுலேருந்து தேவைப்படும். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதில் பெரிய காரணங்கள் அப்படிலாம் கிடையாது. எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு அந்த ஃபோன்லேருந்து கிடைக்கிது. அதனால் விடுபட முடியல. இவ்வளோ தான் காரணம். அதை வேறு எந்தெந்த வகையிலலாம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தருவோம். உங்களுக்கு ஏற்ற உணவு முறை, குளியல் முறை, இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த வைத்தியம். இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இயற்கை சார்ந்த வைத்தியம் கை கொடுக்குற மாதிரி வேறு எதுவுமே கை கொடுக்காது. சித்தர்கள் எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் சொல்லாத தீர்வு கிடையாது. எதிர்காலம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே ஓடி போய் நீங்கள் ஃபோன் எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான காட்சி, உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் எடுக்கிறீங்க. அதெல்லாம் கடந்து அந்த காலத்தில் சித்தர்கள் ஒரு வாழ்க்கை முறையில் இருந்திருக்காங்கல்ல. அந்த காலத்தில் சித்தர்களுடைய மூளை எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நமக்கு ஒரு கருத்தோ காட்சியோ வேணும்னா நம்ம ஃபோன் எடுத்து டைப் பண்ணுறோம். அவங்க இந்த பிரபஞ்சத்தில் சர்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். நம்ம கூகுளில் தேடுற விஷயங்களை அவங்க பிரபஞ்சத்தில் தேடி இருக்கிறாங்க. அதனால் சரி, அப்போ இதுதான் சொல்லுவீங்களா? இதுலேருந்து தான் வெளியில் வர முடியுமா? இதிலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு வர்ம சிகிச்சை இருக்குது. வர்ம சிகிச்சை என்பது காலமாக மறைத்து வைக்கப்பட்ட
ஒரு குறிப்பிட்ட குரு வழியில மட்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்ற ஒரு ரகசிய சூட்சம முறை. அந்த புள்ளிகளை இயக்கி உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது, உங்களை அறியாமல் அதிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. அதற்கான ரகசிய முறைகள் எல்லாம் அதுல இருக்குது. இதற்கான மருந்துகளும் இருக்குது. பொதுவா நம்ம தலைப்பே பாருங்க, ஃபோன் அடிக்ஷன். அடிக்ஷன்னா என்ன? அடிமையாகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நல்ல ஓய்வு குடுத்து, நல்ல ஒரு உறக்கத்தை குடுத்து, நீங்க பழைய ஆள் எப்படி இருந்திருப்பீங்க? உங்கள பின்னோக்கி பார்க்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருந்திருக்கும். ஒரு குணம் இருந்திருக்கும். உங்கள நீங்க ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு ஹீரோயினா கற்பனை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்து நாங்க எடுத்துட்டு போயிருவோம். உங்களுடைய சுயத்தை திருமூலர் கூட ஒரு பாடல்ல சொல்லுவாரு. "தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்." அதுதான் இந்த ஃபோன் அடிக்ஷன்ல நடக்குது. அப்ப ஒரு அழகா உங்கள மீட்டு எடுத்து கொண்டு வந்துருவோம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சிரமம் இல்லாமல், உங்ககிட்ட எந்த வேலையும் குடுக்காம, மொத்தமா எல்லாத்தையும் நாங்க கேர் பண்ணி உங்கள வெளியில கொண்டுட்டு வர்றது மட்டும் தான் எங்களுடைய வேலை. அத சிறப்பாக செய்றோம். எதிர்காலத்த வீணாக்காதீங்க. நெறைய குழந்தைகள், இளைஞர்களே வந்து இதுல மாட்டிட்டு இருக்கும்போது, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் இந்த நிலைமைக்கு ஆளாகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தமா இருக்கு. உங்களுடைய உளவியலுக்கு ஏற்றார் போல உங்களை அணுகி, லாவகமாக உங்கள வெளியில தூக்கிட்டு வந்துருவோம். உங்களுக்கு அன்பான அறிவுரை என்னன்னா, நம்ப வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கிறோம். இப்படி ஃபோனுக்கு அடிமையாயிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கிறோம். நான் சொல்றத செஞ்சு பாருங்க. மருத்துவமனைக்கு போங்க. உங்க ஊர்ல வந்து பெரிய ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க போங்க. அங்க போய் அங்க இருக்கிற நோயாளிகள் எல்லாருமே பாருங்க. அங்க இருக்கிறவங்க யாருமே ஃபோன் அடிக்ஷன் கிடையாது. ஆனால் உடலில் ஒரு நோய் வந்துவிட்டால், அதற்கென்று எவ்வளோ செலவு செய்றாங்க, எவ்வளோ காலத்த நம்ம அங்க குடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மருத்துவமனையில உட்காந்துக்கிட்டு வருந்த வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு வராததுக்கு முன்னாடி, இதிலிருந்து அழகா வெளியில வரணும். நம்மளுடைய ஃபோன வந்து அளவா பயன்படுத்திக்கணும். அந்த அளவு என்னங்கிறத இங்க நம்ம சொல்லி தருவோம். 2வது இடம், இடுகாடு, சுடுகாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்க போங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழாமல், நோய்வாய்ப்பட்டு அல்லது வேற வேற சங்கடங்களால இறந்திருப்பாங்க. இறந்து அவங்க வாழ்க்கைய வந்து முடிச்சுட்டாங்க. 3வதாக காவல் நிலையம் போய் பாருங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் போய் பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னேங்கிறதுனால செய்யுங்க. நீங்க எங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் இல்ல. செஞ்சு பாருங்க. அப்ப காவல் நிலையத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் அறியாமையினால் அல்லது அவங்களுடைய தேவையினால் குற்றம் செய்துவிட்டு தண்டனைக்கு உரிய மனிதர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். இது எவ்வளோ பெரிய வேதனை இல்லையா? இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே எவ்வளோ கிரைம்ஸ் வந்து நடக்குது. தேவை இருப்பவர்களுக்கு இத பகிருங்க. உங்களுக்கே தேவை இருந்தா வாங்க. உங்களுடைய எதிர்காலத்தை மீட்டு தர்றோம். உங்களுக்கு இறைவன் மேல, சித்தர்கள் மேல எல்லாம் நம்பிக்கை இருந்ததென்றால், வந்து இணைந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு. நன்றி. இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.